எங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். நீதிமன்றத்தில் சாட்சி இல்லை என்றால் என்னவாகும் என்று உங்களுக்கே தெரியும் அல்லவா? சங்க காலத்தில் இயற்கையே சாட்சியாக நிற்கும் இலக்கியத்தை கபிலர் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக படைத்துள்ளார். யாரும் இல்லை, தானே கல்வன் தான், அது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ, திணைத்தால் அன்ன சிறு பசுங்கால் ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே. தலைவி தோழியிடம் கூறுகிறாள். என்ன கூறுகிறாள் தெரியுமா? அவர் என்னை மணந்து கொள்வதாக வாக்குறுதி அளித்தார். அந்த நேரத்தில் அவனும் நானும் தவிர வேறு யாரும் இல்லை. அந்த வாக்குறுதியை மறுத்துவிட்டால் நான் என்ன செய்வது என்று தோழியிடம் கேட்கிறாள். அதோடு அல்லாமல் அப்போது அவள் கூறுகிறாள், ஒரே ஒரு சாட்சி இருந்தது. நீரை பார்த்து கொண்டிருந்த குக்குதான் அந்த சாட்சி என்று கூறுகிறாள். இந்த இயற்கையான ஒரு நீரை பார்த்து கொண்டிருக்கும் கொக்கை சாட்சியாக அவள் நினைப்பது எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வு. இது போன்ற சங்க இலக்கிய பாடல்களை நீங்கள் அறிந்து கொள்ள ரவி நற்றமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.